Hi buddies, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சிம்பிளா டேஸ்டா ஒரு ஹெல்த்தியான பால் கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போறோம். பால் கொழுக்கட்டை அப்படின்னு சொன்னது எல்லாருக்குமே ஞாபகம் வருது பச்சரிசி மாவுல செய்யற பால் கொழுக்கட்டை தான். ஆனா நம்ம இன்னைக்கு டிஃபரெண்டா கோதுமை மாவு வச்சு பால் கொழுக்கட்டை செய்ய போறோம். இந்த பால் கொழுக்கட்டை வந்து பச்சரிசி மாவுல செய்யற பால் கொழுக்கட்டையோட அதே டேஸ்டா தான் இருக்கும். நீங்களே சொல்கிற வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல கோதுமை மாவு வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மேலே ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதுக்கப்புறமா நெய் சேர்த்துக்கலாம். ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இந்த கோதுமை மாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்குமே நெய்யில் வறுத்து விட்டுக்கலாம். நெய் வந்து ஆப்ஷனல் தான். நெய் வேண்டாம் அப்படின்னா கோதுமை மாவை அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். கோதுமை மாவுடைய கலர் சேஞ்ச் ஆகிட்டு அதோடைய பச்சை வாசனை போயிட்டு நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். கோதுமை மாவை பிசைஞ்சிக்கிறதுக்காக தண்ணி சூடு பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அது கூட உப்பு சேர்த்துக்கிட்டு தண்ணியை சூடு பண்ணி எடுத்துக்கலாம். பவுலில் எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவு கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா கோதுமை மாவில் இருக்கிற கட்டிகளை எல்லாம் உடச்சி விட்டுடலாம். கட்டிகள்லாம் நல்லா உடச்சி விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கோதுமை மாவு கூட சர்க்கரை சேர்த்து பிசையறதால பால் கொழுக்கட்டையோட டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். அதே போல் சூடான தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கிறதால சர்க்கரை வந்துட்டு பிசையும் போதே மெல்ட் ஆகிடும். கோதுமை மாவை வறுத்து சேர்த்துக்கிறதால இந்த மாதிரி பிசையும் போதே அதோட வாசனை வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு முடிச்சதுக்கப்புறமா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்த்தனாலவே தெரியும் எந்த அளவுக்கு மாவு சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் நல்லா ப்ரெஸ் பண்ணி உருண்டை பிடிச்சிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் வந்துடும். இதே போல் எல்லா கோதுமை மாவுமே வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் மேலே வச்சுக்கலாம். 1 கப்பு கோதுமை மாவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். தண்ணி சூடாகி வந்ததும் உருண்டை பிடிச்சி வச்சுருக்க கோதுமை உருண்டைகளை சேர்த்துக்கலாம். எல்லா உருண்டைகளும் சேர்த்துட்டு ஒரு 4 உருண்டைகள் மட்டும் எடுத்து வச்சிடலாம். அதை வந்து தண்ணியில் கரைச்சி இதில் வந்துட்டு நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்க போகிறோம். அதனால் நடுவில் கலரி விட்டுக்கலாம். கோதுமை உருண்டைகள் எல்லாமே வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு அந்த 4 உருண்டைகள் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை வந்துட்டு தண்ணியில் கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும்போது பால் கொழுக்கட்டை திக்காக வரும். அதனால தான் சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரெண்டு நிமிஷம் ஆனதும் நான் வந்துட்டு 2 ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் வேண்டாம் அப்படின்னாலும் சேர்த்துக்க வேண்டாம். ஏலக்காய் சேர்த்ததும் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். 1 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் தேங்காய் பால் கரெக்டாக இருக்கும். தேங்காய் பாலை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இந்த பால் கொழுக்கட்டைக்கு வந்துட்டு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்குறதே தேங்காய் பால் தான். தேங்காய் பால் கொதிச்சு வரட்டும். தேங்காய் பால் இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து கல் எதுவும் இருக்காதுன்றதால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். நீங்கள் சேர்த்துக்கிற வெல்லத்தில் கல் இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வெல்லத்தை மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் பனை வெல்லம் அதுக்கப்புறம் வந்துட்டு நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டா தான் ஸ்வீட் வந்துட்டு எடுத்து கொடுக்கும். அப்படி இல்லைனா நம்ம எவ்வளோ தான் வெல்லம் சேர்த்துக்கிட்டாலும் ஸ்வீட் இல்லாத போல தான் இருக்கும். உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்படியே குக் பண்ணிடலாம். அவ்வளோதான் படிஸ், ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான ஹெல்த்தியான கோதுமை மாவு பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.
இதே போல் ஹெல்த்தியான டிஃப்ரெண்ட்டான நிறைய ரெசிபிஸ் வந்துட்டே இருக்குது. அந்த ரெசிபிஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். படி தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.